I am டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ். நான் 3 தலைமுறையாக கிறிஸ்தவன். எனக்கு கீழ் 2 தலைமுறைகள் கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள். இயேசுநாதர் மண்ணுலகில் வாழ்ந்த சமயம் யூதர்கள் ரோமரின் ஆட்சியின் கீழ் செயல்பட்டார்கள். எருசலேம் ஆலயத்திற்கு வரி செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதற்கு மேல் அப்பொழுது அந்த ரோமர் ஆட்சி பண்றவர் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், ரோமர் கொடுக்க வேண்டிய அந்த நாணயத்தை கொடுக்கலாமா என்று கேட்ட பொழுது அவர் அந்த ஆட்சியின் கீழ் இருப்பதினால் ரோமருக்கு கொடுக்க வேண்டிய நாணயத்தை நீங்கள் கொடுங்கள், ஆனால் உங்களது முழு உடம்பே பிதாவின் சாயல், ஆகவே உங்களது முழு உடம்பையும் அதன் எல்லா கொள்கைகளையும் பிதாவுக்கு காணிக்கையாக கொடுங்கள், பிதாவுக்கு நீங்கள் அர்ப்பணிங்கள் போல் என்று சொல்லி அந்த ஆலயத்தை அவர் வியாபார பொருள்களை தட்டி போடுகிறார். அந்த ரோமருடைய நாணயத்தை தட்டி விடுகிறார்கள். அதெல்லாம் இதில் வீடியோவில் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டங்களிலும் இயேசுவின் நாமத்தை வீணாக உபயோகிக்கும் சில மிஷினரிகள், அவர்கள் ஒரு தவளை தன் நாக்கின் மூலம் மிக இலகுவாக ஒரு இரையை பிடிப்பது போல் ஏழை மக்கள், விதவைகள், அனாதைகள், திக்கற்றவர்கள், அதிக அளவு மூட மத நம்பிக்கை வைத்தவர்கள், அவர்களை ஏமாற்றி அவர்கள் பொருளை வஞ்சிக்கிறார்கள். ஒவ்வொரு மிஷின் நரிகளையும் பார்த்தால் அவர்கள் ஆட்டுத்தோல் போத்திய ஓநாய்கள் என்று மத்தேயு லூக்கா அவர்கள் இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். அதன் மேல் அதற்கு பின்னால் புதிய ஏற்பாட்டில் அந்த பாம்பின் நாக்கு 2 விதமாக இருப்பது போல் அவர்கள் நன்மை செய்வது போல் செய்து பல தீங்குகளை செய்கிறார்கள். ஆகவே சில கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல்ஸ் அவர்கள் பணம் வாங்குகிறார்கள், பல சோதனை பண்ணுகிறார்கள், இன்சூரன்ஸ் அதை உபயோகிக்கிறார்கள், அதற்கு மேலும் பணம் வாங்குகிறார்கள். அவர்கள் எதற்கு ஜெபம் செய்ய வேண்டும், கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டலில் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும் என்று பல சோசியல் மீடியா கூறுகிறது. அதைத்தான் புதிய ஏற்பாடும் இவ்வாறு சொல்கிறது. பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை, மருத்துவனே மனிதன்தான், அந்த மண்ணில் பிறந்த மருத்துவனும் மண்ணுக்கே செல்லப் போகிறான். ஆகவே என் நாமத்தை வீணிலாக உபயோகித்தால் பல பயங்கரங்கள் வரும், சந்ததியை வஞ்சிப்பேன், துன்பப்படுத்துவேன் என்று நமது வேதம் கூறுகிறது. அது அறிவான புனிதமான கிறிஸ்தவ மக்களுக்கு நன்றாக புரியும். இதைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.